அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை காதலனோ காதலியோ, நீங்கள் விரும்புகிற யாரை வேணாலும் சரி, ஒரே நாளில் வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் தினமும் ஒரு வசிய மந்திரம் கொடுத்துட்டு வரோம். அதில் பல வகையான முறைகள் உண்டு. ஒரு சில மந்திரங்கள் பார்த்திங்கன்னா தேவதைகளை வச்சு செய்வோம். ஒரு சில மந்திரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவான மந்திரங்களாக இருக்கும். ஆனால் இந்த மந்திரம் பொதுவான மந்திரம் தான், அதாவது ஆண் பெண் வசிய மந்திரம் தான். ஆனால் அடுத்த செகண்டே வேலை செய்யும். இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அடுத்த செகண்டே உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறவங்க வசியமாவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் செஞ்ச பிறகு தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்ன வழிமுறை, எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. முதல்ல ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீ புருஷ வசங்கரி டேஷ் இக்கணமே எனக்கு வசமாக்கு. இதுதான் மந்திரம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மந்திரத்தில் கவுண்டிங் கொடுப்பேன். இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணணும். சித்தி பண்ண பிறகு தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முறை இல்லை 3 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலே வேலை செய்யும். சரி, இந்த மந்திரத்தை எப்படி சித்தி பண்ணணும், என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டிய நாள் என்ன நாள்னு கேட்டிங்கன்னா அமாவாசை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1008 விதம், காலையில் மாலையில் 2 வேளை சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லும்போது மது மங்கை மாமிசம் இருக்கக்கூடாது. அந்த 48 நாளுக்குள்ளே 1,08,000 முறை கண்டிப்பாக நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிடும். அதுக்கப்புறம் காலம் முழுக்க இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மந்திரம் நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம், யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். எப்படியாப்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த செகண்டே வசியமாவாங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை 1,08,000 முறை நீங்கள் சொல்லி உரியத்தின பிறகு, இதுக்கு ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழக்க பார்த்து உட்காந்து தான் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும். இந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் சிவைய நம அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி சொல்லணும். உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்கணும், கண்ணை மூடி இருக்கணும். மனசை கட்டுப்படுத்திட்டு மனசுக்குள்ளவே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். வாய் திறந்து சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். சித்தியான பிறகு நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போங்க, யாரை வேணாலும் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாருக்காவது வசியம் பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் இந்த மந்திரத்தை 3 தடவை ஓதி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே வசியமாவாங்க. இந்த மந்திரத்தில் டேஷ்ன்ற இடத்துல அவங்களோட பேரை சேர்த்துக்குங்க. ஒருவேளை பேரே தெரியல, அவங்கள வசியப்படுத்தணும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ புருஷ வசங்கரி இன்னாரை இக்கணமே எனக்கு வசமாக்கு அப்படின்னு சொல்லி படித்தா போதும். வெறும் 3 தடவை. சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்தா குடிப்பாங்க, சில பேர் குடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், அவங்கள நேராக உட்கார வச்சு அவங்க புருவ மத்திய பாருங்கள். பார்த்துட்டு 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்த செகண்டே நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்வாங்க. இது அந்த காலத்தில் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க, அதிகமாக நகை போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி பின்னாடியே வர வச்சு மொத்தத்தையும் கழட்டிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. இது இல்லீகலான செயல். இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இதை கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது குரு சாபம் இருக்குது, கண்டிப்பாக பலிக்காது. இதே நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு நகை வாங்கிட்டு இல்லை சொத்து வாங்கிட்டு ஏமாத்துறவங்கள நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்திக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவியை வர வைக்கலாம், காதலன் காதலியே வர வைக்கலாம். இப்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், லவ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றதை டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வயசு இருக்காது. அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் சொல் பேச்சு கேட்டு அந்த செகண்டே உங்கள் கூட வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இதை வச்சு பயன்படுத்தலாம். நல்லது மட்டும் பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.